நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன் ஐயா. நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன் ஐயா. ஆட்டமாடி பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கதையோடு வந்தேன் ஐயா. ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கதை சொல்ல வந்தேருங்க. ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தோமுங்க. நாங்க நடிக்க வேணுமுன்னா நல்ல ஆசைகள் தாருமுங்க. உட்காருங்க ஒரு மறுக்காருங்க உங்களை தாங்க நாங்க நம்பி வந்தோங்க. உட்காருங்க நிக்காதீங்க உங்களை நம்பி நாங்க வந்தோமுங்க. ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தோமுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அட்டமாடி பாட்டு பாடி பாட்டு பாடி நல்லா ஆட்டமாடி பாட்டு பாடி ஒரு அட்டமாடி ஆட்டமாடி பாட்டு பாடி பாட்டு பாடி ஆட்டமாடி அட்டமாடி பாட்டு பாடி பாட்டு பாடி ஒரு அட்டமாடி கூட்டார விட்டு விட்டு வந்தோம் ஐயா. கொட்டாரை விட்டு இறங்கி வந்தோம் ஐயா. நாங்க சரியான நேரத்துக்கு வந்தோம் ஐயா. சரியான இடத்துக்கு வந்தோம் ஐயா. உன் குடும்பி சிவிக்கிட்டு வந்தேன் ஐயா. உங்குடி விசிபிக்கிட்டு வந்தேன் ஐயா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன் ஐயா. விடியதுக்குள்ள சாமான அடிச்சு நொறுக்கிருங்க. இருக்கு இருக்கு தொழில் நிறைய இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சந்தையில 3-10 ரூபாய்க்கு வாங்கி தரேன். ஆ? அன்பு சார்ந்த பெரியோர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலாரசிக பெருமக்களே, எனதருமை தாய்மார்களே, மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பினை வழங்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெள்ள தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம், எங்களது விஜயகுமார் ஒளி நிலையம் உரிமையாளர் பி சுப்பிரமணி அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா MK மலைச்சாமி அவர்கள் சார்பாகவும் இருக்கரங்குட் என்போடு வருக வருக அன்போடு வரவேற்கும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் இங்கே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரர் இப்போதான் வந்தியான ஊர்லேருந்து ரொம்ப நன்றி. அன்பு அண்ணா அவர்களுக்கும் மற்றும் யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் அந்த நன்றிகள் வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. சரி. கூத்தல கோமலி வந்தாச்சு. ஆமா. நல்ல சிறப்பான கூட்டம். அடேங்க அப்பா இடம் கொள்ளலையே. நம்ம வரபண்ணி எல்லாம் உட்காந்துட்டாங்க. அப்படி அந்த அளவுக்கு சரியான கூட்டம். இதுல ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் அதிகமா உட்காந்துருக்கீங்க. அப்படியா? உங்களை நினைச்சாதான் எனக்கு அல்லைய கவ்வுது. என்ன கவ்வு? பெருமையா சொல்றீங்களா தூக்குறீங்களா? பெருமையா ஒரு பக்கம் நினைக்க வேண்டியதா இருக்கு, ஒரு பக்கம் பயப்பட வேண்டியதா இருக்கு. சரியா 8:30 பாயை விரிச்சு இடம் போட்டு உட்காந்துருவாங்க. சரி, நாடகத்தை பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக 8, 9 மணிக்கெல்லாம் பாயை விரிச்சு இடம் போட்டு உட்காந்துருவாங்க. இந்த பப்புன் டான்ஸ் முடிகிற வரைக்கும் உட்காந்து பார்ப்பாங்க. இந்த பப்புன் டான்ஸ் முடிஞ்சு உள்ள போனோன்னே அம்புட்டு இந்த பாயை சுருட்டிட்டு ஊரை காலி பண்ற மாதிரி காலி பண்ணி போயிடுறது. தயவுசெய்து யாரும் எந்திரிச்சு போயிடாது. என்னை பற்றி ஆட்டா நல்லா இருப்பீங்க. வருஷத்துல ஒரு நாள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. அதனால விடிகிற வரைக்கும் உட்காந்து நாடகத்தை நல்லபடியா ரசிங்க. ஏன்னா இந்த நாடகமே தாய்மார்கள் உங்களுக்காகத்தான் நாடகமே போட்டிருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்க சாமிக்காகத்தான் நாடகம் போடுறோம்னு. சாமிக்காக நாடகம் போடுறது 25% தான். ஆனா மீதி 75% தாய்மார்கள் உங்களுக்காகத்தான் நாடகமே போடுறாங்க. நமது கிராமத்தார்கள்லாம் இப்ப பக்கத்துல ஒரு திருவிழா நடக்குதுன்னு வைங்க. சரி, பக்கத்துல ஒரு ஆடலும் பாடலும் ஒரு நாடகம் எது வேணாலும் நடத்துவாங்க. அப்ப நம்ம ஊர் இளைஞர்கள் பார்ப்பாங்க, எப்பா பக்கத்துல நாடகம் நடக்குதியா, வண்டி எடுங்கயா, பக்கத்துல போய் நாடகத்தை பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி 10 கிலோமீட்டர்னாலும் வண்டி எடுத்துட்டு போய் பக்கத்துல போய் நாடகத்தை பார்த்துட்டு வந்துருவாங்க. ஆனா நம்ம ஊர் பெண்கள் பக்கத்துல போய் நிகழ்ச்சி பார்க்க முடியுமா? அதனால நம்ம ஊர் பெரியவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்பா நம்ம ஊர் பொம்பளை ஆளுங்க பக்கத்துல போய் நிகழ்ச்சி பார்க்க முடியல, அதனால எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல நம்ம ஊர்ல நாடகம் போடணும், நம்ம ஊர்ல திருவிழா நடத்தணும் அப்படின்னு சொல்லி காசுன்னு பார்க்காம பணம்னு பார்க்காம இந்த நாடகம் போடுறதே யாருக்காக?
பெண்கள் உங்களுக்காக தான் நாடகமே போடுறாங்க. அப்ப இந்த நாடகத்தை விடிகிற வரைக்கும் யார் உட்காந்து பார்க்கணும்? பெண்கள் நீங்க தான் உட்காந்து பார்க்கணும். அதனால விடிகிற வரைக்கும் உட்காந்து நாடகத்தை பாருங்க. என்ன பெத்த ஆத்தா சிரிச்ச முகத்தோட உட்காந்துருக்கும். அப்படியே எங்க ஆத்தா மடப்புறத்தால பார்த்த மாதிரி. ஆரம்பம் நல்லாத்தான் இருக்கு, பினிஷிங் தானே சரி இருக்க மாட்டேங்குது. மதுரையில ரொம்ப ஃபேமஸ் எதுனா மல்லிகைப்பூ ஃபேமஸ். ஆமா, அந்த மல்லிகைப்பூ காலையில பூ மார்க்கெட்ல கொட்டும் போது பாத்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? அப்படியே சாக்கு மூட நிறைய கொட்டுவாங்க, அப்படியே மொட்டு மொட்டை. ஆமா, அதே மல்லிகைப்பூவை லேசா மலர்ந்ததுக்கு அப்புறம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும். சரி, மலர்ந்த மல்லிகைப்பூவை ஒண்ணு சேர்த்து பாருங்க, அதை விட ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி தான் இப்ப தாய்மார்கள் முகத்துல இருக்கக்கூடிய சிரிப்பு. சரி, மல்லிகைப்பூ மலர்ந்தா எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த மாதிரி சிரிச்ச முகத்தோட அப்படியே மகாலட்சுமி கடாட்சமா உட்கார்ந்துருக்காங்க. சரி, எல்லாம் 1 மணி வரைக்கும் தான். அந்த 1 மணிக்கு மேல பாருங்க என்ன, இந்த வாழை மரத்துல வாழைப்பூ தொங்கும் பாருங்க. ஏன் அப்படி முகம் தொங்கிரும். அந்த நேரத்துல தூக்கம் வந்துடும். என்னதான் தூக்கம் வந்தாலும் ஒரு பொழுது தூக்கத்தை பொருட்படுத்தாம நாடகத்தை நல்லபடியா ரசிங்க. இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள் எல்லாம் தலை சிறந்த கலைஞர்கள். அதே போல நமது காராம்போடை கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றியை நாங்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்தோடனே அண்ணன் சொன்னாப்புல, சூர்யா மேடை ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆரம்பத்தில் வந்த ஒரு தடவை வந்த புதுசுல வந்த நம்ம மேடைக்கு, ரொம்ப நாள் கழிச்சு இப்ப வந்திருக்க நம்ம மேடைக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் உள்ள சொன்னாரு. ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் இந்த மேடைக்கு எனக்கு வருவதற்கு வாய்ப்பினை வழங்கிய அன்பு கிராமத்தார்களுக்கும் இளைஞ பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகத வணக்கம். ஏன்னா இந்த நாடக கலை, நாடக நடிகர்கள் நாங்கெல்லாம் வாழ்றோம்னா என்ன அதுக்குள்ள வண்டியெல்லாம் படுத்துச்சு வருங்க. சொன்னா இல்லையா, இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி படுத்துச்சு வருங்க இருக்கட்டும். அதனால மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தெய்வீக திருமகனார் ஐயா பசுமுன் ஊனா முத்துராமலிங்க தேவர் ஐயா புகழை பாடிட்டு இந்த ஐயா பாட்டெல்லாம் கேட்கறதுலாம் சந்தோஷம். அப்போ உன்னைத்தான் சொல்கிறேன், ஐயா பாட்டு கேட்கறதுக்கு முன்னால் நேராக கம்மா பக்கம் போய் பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு சுத்தபத்தமாக உட்காந்துட்டு கேட்கணும். அவருக்கு இந்த மது மாது சூது எந்த கெட்ட பழக்கம் இல்லாத தெய்வீக பிறவி. அவர் பாட்டை கேட்கணும்னா நம்ம சுத்தமாக இருந்து பாட்டை கேட்கணும். தண்ணியை போட்டு விட்டு இப்படிலாம் பாட்டு கேட்கக்கூடாது. என்னப்போ பிடிங்க, இப்போ 4:30 பிடிங்க. அலைகடல் ஒரு நாளும் வற்றாது உலகினிலே ஆதவன் வருவதற்கு தடையேது உலகினிலே. தங்கத்தின் நிறமேடும் மாறாது மாறாது மாறாது. பசும்பொன் சிங்கத்தின் புகழேடும் மறையாது. பசும்பொன் தந்தே திலகமடா பாரூர் ஓட்டும் தலைவரடா. பசும்பொன் தந்தே திலகமடா தம்பி பாரூர் ஓட்டும் தலைவரடா. உலகம் போற்றும் தலைவரடா தம்பி, உலகம் போற்றும் தலைவரடா தம்பி, உக்கிர பாண்டிய புதல்வரடா. பசும்பொன் தந்தே திருமகன் தேவதானடா. பசும்பொன் தந்தே திலகமடா பாரூர் ஓட்டும் தலைவரடா. மண்ணாசை வேண்டாம் என்று பெண்ணாசை கூடாதென்று. மண்ணாசை வேண்டாம் என்று பெண்ணாசை கூடாதென்று.
திருமகன் தேவதானடா பசும்பொன் தந்த திலகமடா பாரோர் போட்டும் தலைவரடா உலகம் போட்டும் தலைவரடா தம்பி உக்கிர பாண்டிய முதல்வரடா பசும்பொன் தந்த திலகமடா ஐயாவுடைய புகழை பாடியதற்காக கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நமது ஊருக்கு பாதுகாப்பினை வழங்க வந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயாவை வேளாமேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வாங்க, ஐயா வாங்க. நமது ஊருக்கு பாதுகாப்பினை வழங்க வந்திருக்கும் எங்களது சிவகங்கை மாவட்டம் தாழகா காவல்துறை உயர் திரு சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை வழங்கப்படுகிறது. எங்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய காராம்போடை கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியார்களுக்கும் மற்றும் நாடக கலா ரசிகர்களுக்கும் எங்களது காவல்துறை சார்பாக மனமான இந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அப்படியே எங்கள் மூஞ்சியெல்லாம் பார்த்துக்கோங்க ஐயா. காலையில் அசைதியில் சரக்கு போட்டு பிளாக் பாரத்தில் படுத்து கிடந்தோம்னா சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு போயிடாதீங்க. ஆமாம், ஏன்னா நாடக கலைஞர்களை இப்படித்தான் கௌரவப்படுத்த வேண்டும். ஏன்னா நமது காராம்போடை கிராமத்தார்கள் இப்போ நேரத்தா திருவிழா நடத்துகிறாங்க, எப்போ இருந்து திருவிழா நடத்துகிறாங்க, எத்தனை கலைஞர்களை பார்த்துருப்பாங்க. வந்த கலைஞர்களுக்கு பொன்னாடை போத்தணும் அப்படின்னு எவ்வளோ அழகாக வந்து பொன்னாடை போத்தினாங்க. முதல் கிராமத்தார்களுக்கெல்லாம் ரொம்ப நாங்களாம் நன்றி சொல்லணும். ஏன்னா பணங்காசு சம்பாதிக்கிறத விட உங்ககிட்ட அந்த அன்பை சம்பாதிக்கிறது தான் பெரிய விஷயம். அந்த அன்பை சம்பாதிச்சா மட்டும் போதுமா, அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும், அதுதான் பெரிய விஷயம். வந்து வண்டியை விட்டு இறங்கணுன்னே பெரியவர்கள் வந்து சின்ன ஆள் வரைக்கும் அண்ணே சுரியானே நல்லா இருக்கீங்களா, உடம்பு எப்படி இருக்குது, நல்லா இருக்கீங்களா, எல்லார் வீட்டில் நல்லா இருக்காங்களா, யார் கேட்பா? சொந்த பந்தம் கூட நம்மளை பார்த்து கேட்காது. ஆனால் எந்த ஒரு ரத்த சம்பந்தம் இல்லாமல் நம்ம மேலே ஒரு அன்பை வச்சு எவ்வளோ கேட்குறாங்க. இந்த அன்பு ஒன்று தான் நாங்கள் சம்பாரித்த பெரிய சொத்து, வேறு ஒரு மனுஷனும் கிடையாது. இன்றைக்கெல்லாம் நாடகத்துக்கு என்னால் வர முடியாத ஒரு சூழ்நிலை, சரியான காய்ச்சல், என்னால் முடியல, என் மனைவிக்கு முடியல. உடம்பு இன்றைக்கி போட்டிருக்க ஸ்ரீவாட்டு கலைமகள் தான் போட்டிருந்தது, மனைவிக்கு உடம்புக்கு முடியல. காலையில் கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு 5 மணி வரைக்கும் என்னால் ஆஸ்பத்திரி வெளியில் வர முடியல, ட்ரிப்ஸு. நான் அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னேன், மாமா இந்த மாதிரி முடியல மாமா, என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு. மாப்பிள்ளை தங்கச்சி வரலனாலும் பரவாயில்ல, நீ கண்டிப்பாக வந்துடு மாப்பிள்ளை, இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டாரு. சரி எனக்கு முடியலனாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது வந்துடுறேன், ஊசியை போட்டாது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மனைவி ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு அதுக்கு பதிலாக இன்றைக்கி அன்பு சகோதரி திருச்சி மாநகரை சேர்ந்த சாந்திஸ்ரீ அவர்கள் இன்றைக்கி வேறு ஊருக்கு போனோம். அப்புறம் அந்த அமைப்பாளர்கிட்ட நாங்கள் பேசி அவங்களை இங்கே வர வைக்கிறதுக்குள்ளே பட்ட வாடு அது எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ராஜ நடிகை சாதாரணப்பட்ட ராஜ நடிகை கிடையாது, சிறந்த ஒரு படித்த ஒரு பட்டதாரி. 2வது வீணை டீச்சர், வீணை கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முறையாக பரதநாட்டியம் தெரிஞ்ச ஒரு சிறந்த ஒரு ராஜ நடிகை, ஒரு ஆசிரியர். எனக்கு வர முடியாத அவங்களும் ஒரு சூழ்நிலை, நான் வேறு ஊர் பக்கம் போகணுப்பா, அங்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அக்கா நீ தயவுசெய்து வந்தே ஆகணும், வேறு வழி கிடையாது, நீ வந்தாத்தான் அந்த ஊரில் நான் பேர் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி 10 பேர் கலைஞர்களுடைய நிலைமையை பார்த்து அந்த பக்கம் அமைப்பாளர்கிட்ட வேறு ஸ்ரீபாட்டில் அனுப்பிவிட்டு அன்பு சகோதரி சாந்திஸ்ரீ அவர்கள் வேறு ஒன்றுமே கேட்கல, எந்த ஊர் தான் கேட்டாங்க, காராம்போடை கிராமம் தான் சொன்னோம். எப்போ அந்த ஊருக்கு நான் போனதே கிடையாதுப்பா, கண்டிப்பாக நான் வந்துடுறேன்னு சொல்லி திருச்சியிலேருந்து மெனக்கட்டுன்னு பேக்க தூக்கிட்டு இன்றைக்கி நம்ம ஊருக்காக அவங்க வந்திருக்காங்க, ஒரு சிறந்த ஒரு ராஜ நடிகை. அதனால் வந்திருக்கக்கூடிய ராஜ நடிகை நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக ரசிக்கணும். ஏன்னா நம்ம ஊருக்கு வந்த உடனே யாரையும் தரக்குறவை யாரையும் பார்க்க மாட்டாங்க. அந்தளவுக்கு கலைஞர்களை ரொம்ப மரியாதையாக நடத்தக்கூடிய கிராமம் அப்படின்னா நம்ம கிராமம்தான். பொன்னாடை போத்தும் போது எவ்வளோ அழகாக பொன்னாடை போத்துனாங்க. அண்ணன் வந்தார், பொன்னாடை போத்துனார், அவர் பாட்டுக்கு போயிட்டார். இதுதான் மரியாதை. சில ஊரில் சம்பந்தம் இல்லாமல் பேசுவாங்க தெரியுமா, பொன்னாடை போத்தும் பொழுது சில மேடை பேச்சாளர்கள் அழகாக மேடையில் பேசி பொன்னாடை போத்துவாங்க. இவரக மேடைகளை வருகை தந்திருக்கக்கூடிய ஹார்மோனிய கலைஞரசு கிடாதிற்கையை சேர்ந்த எம்பி முருகன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பொன்னாடை போத்துவாங்க. இது மரியாதை. சில பேர் மேடையில் பேச மாட்டாங்க, வெளியில் 1000 பேசுவாங்க. ஏய்
நாங்களாம் அதே போடா வெளியில் 1000 பேசுவாங்க. எங்க மேடையில் ஏறி பேச சொல்லுங்க. ஐயா அண்ணே இது வரைக்கும் நான் மைக்க பிடிச்சி பேசி பழக்கமே இல்லை, நீங்க பேரை சொல்லுங்க, நாங்க துண்டை போட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அப்படி போயிடுவாங்க. அது ஒரு வகையான மரியாதை. சில பேர் மேடையில சம்பந்தம் இல்லாம பேசுவாங்க தெரியுமா? எப்படி? இந்த நாடகத்துறையில நிறைய பேர் என்னை பார்த்திருக்கீங்க, இத்தனை வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எந்த ஊர்லயாவது பொன்னாட போத்தும் பொழுது எனக்கு பொன்னாட போத்தாதீங்க நான் சொல்லியிருக்கேனா? அதை எப்படி சொல்லுவோம்? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்கல்ல, மரியாதை கிடையாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஐயா வந்து எனக்கு பொன்னாட போத்துனாரு. சரி, பொன்னாட போத்தாதீங்கன்னு சொல்லி அவர் காலில் விழுந்து அழுது இருக்கேன். என்னையா அவ்வளவு பெருமையா சொன்னாரு? என்னைய எப்படி பெருமையா சொன்னார் தெரியுமா? இந்த மேடைக்கு நகைச்சுவை திலகம் பாசமிக அன்பு தம்பி புதுகை மாநகரை சேர்ந்த KR இளையராஜா அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் இதே மேடைக்கு. என் கையால் துண்டு ஓட்டேன். பாவம், அடுத்த வருடம் அவர் இறந்து விட்டார். நகைச்சுவை திலகம் அன்பு தம்பி ரவிகாந்த் அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் இதே மேடைக்கு. என் கையால் துண்டு ஓட்டேன். சரி, பாவம் என்னாச்சு? அவரும் அடுத்த வருடம் இறந்து விட்டார். இறந்து விட்டாரு. நீண்ட வருடத்திற்கு பிறகு அன்பு தம்பி சூர்யா அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன்னு சொன்னார்ல, போசுக்குன்னு காலில் விழுந்துட்டேன். இதுக்கு தான் விழுந்தியா? அப்பா எனக்கு துண்டு ஓத்தாதப்பா, நீ எம்மே பாச கயிறை வச்சு சுத்தின மாதிரி இந்த துண்டை வச்சு சுத்திக்கிட்டு இருக்க. இருக்கிற ஆளுக்கு பூரா துண்டை ஓட்டி நீ தான் கொண்டிருக்க. இந்த வருஷம் உனக்கு நான் சிக்கியிருக்கேன், எனக்கு துண்டு போத்தாதுன்னு சொல்லி காலில் விழுந்து அழுதுருக்கேன். அப்படிலாம் சில கிராமங்கள் இருக்கு. அந்த அளவுக்கு நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்தும் வகையில் கலைஞர்களுக்கு பொன்னாடை வழங்கி கௌரவப்படுத்திய அன்பு கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த வருஷம் துண்டு ஓட்டிருக்கீங்க, அடுத்த வருஷம் வசதி இருந்துச்சுன்னா ஆளுக்கு ஒரு 1/2 பவுன் மோதிரம் வாங்கி விடுங்க. 1/2 பவுன் போதுமாயா? போதும் இப்போ விற்கிற விலைவாசிக்கு. ஆமா, நமது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் கமராக்கி நாளூர் நாட்டைச் சேர்ந்து நமது காராமோடை கிராமத்தில் அருள் பாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவில் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் உற்சவ விழாவை முன்னிட்டு மேற்படி கோவிலுக்கு அமைந்துள்ள சிங்காரம் விண்வெளி கலையரங்கத்தில் கே சுப்பையா அம்பலம், உயர் திரு எஸ் கருப்பையா அம்பலம், உயர் திரு கே பூமிராஜன் அம்பலம் ஆகியோர் தலைமையிலும் நமது சிவகங்கை தாலுகா காவல்துறை உயர் திரு சார்பு ஆய்வாளர் அவர்களும் உயர் திரு கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் முன்னிலையில் தமிழகத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனக்கு ஒரு வானில் வெட்டி முரசு கொட்டி வரும் நாடக கலியுக ராஜா செந்தமிழ் சுடர் கலைத்தா ஈன்றெடுத்த இளைய கலைமகன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் மதுரை மாநகரை சேர்ந்த திருவாளர் எனது அன்பு சகோதரர் எம் ரவிதரன் அவர்கள். ஐயாக்க நீங்க கொடுக்குற காசை வச்சுதான் நாங்களாம் சோறு தின்றோம். ஊர்ல எப்பா திருவிழா அதுமா நாடக இவரங்க மேடைகளை வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது நீய காலங்களாலே உங்கள் செவிகளை இனிப்பூட்ட செய்ய வந்திருக்கும் இசைக்கான இசைக்குயில் தேனிசை செய்யமது உங்கள் அபிமான செல்வி திருச்சி மாநகரை சேர்ந்த எனது அன்பு சகோதரி எஸ் சாந்தி ஸ்ரீ BSc அவர்கள் இவ்வரங்க மேடைகளே ஸ்ரீ வள்ளிநாயகம். முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை முட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். தேவகான செய்யமது பாட்டுக்கு ஒரு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லெடுக்கு வீரர் உங்கள் அபிமான செல்வன் நமது செம்மினிப்பட்டியை சேர்ந்த பாசமிகு அன்பு மாப்பிள்ளை எஸ் ஜெய பார்த்திபன் அவர்கள் இவ்வரங்க மேடைகளை கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்க மேளங்கள் அமைந்திருக்கும் ஆர்மணிய சக்கரவர்த்தி இனிசி திலகம் நமது கிடாதிருக்கையை சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாமா MB முருகன் அவர்கள் இவரங்க மேடைகளை ஆர்மணியம் அன்பின்பார்கள். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உள்ளகம்
தொழிலாளின்னா தொழிலாளி அப்படிதான் இருக்கணும். பெரியவங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாட்டு எப்பேற்பட்ட பாட்டை பாடி இருக்கீங்க ஐயா. சிறுகுடல்பட்டியை சேர்ந்த எங்க ஐயா கண்ணதாசன் ஐயாவுடைய பாட்டு, அவரே எழுதி பாடிய பாடல். எவ்வளவு அழகான கருத்துள்ள பாட்டு பாத்தீங்களா? பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டதாம் கருடா சௌக்கியமா. அதுக்கு கருடன் சொல்லுதான், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. ஏன்னா ஏற்கனவே கருடனுக்கு பாம்புக்கு ஆகாது. ஆனா பாம்புக்கு எவ்வளவு துமுறு பாத்தீங்களா? கருடனை பார்த்து கேக்குதா இருக்கிற இடம் அப்படி இடம். அப்ப சிவபெருமான் கழுத்துல இருக்கிறனால தானே இப்படி தைரியமா பேசுற. லேசா கழுத்தை விட்டு அங்கிருந்து இறங்கி மட்டும் பாரு, உன் நிலைமை என்ன ஆகுங்கிறத கொஞ்சம் நினைச்சு பாரு. கரெக்ட் சொல்லிச்சா? எவ்வளவு அழகான கருத்துள்ள பாட்டு. இந்த பாட்டை இப்ப கேட்டா கூட சலிக்காது. கண்டிப்பா பெரியவங்களா அப்படியே ரசிச்சு கேட்கறாங்க. அந்த அளவுக்கு அந்த பாட்டுல எவ்வளவு கருத்துகள் இருக்கு. ஆனா இப்ப இந்த பாட்டு ஓட்டிருக்காங்க. புதுசா ஒரு பாட்டு வந்திருக்கு. இப்ப என்ன பாட்டு? அப்பட்ட பாத்தியா அண்ணன் பாத்தியா அப்பட்ட பாத்தியா. இதுல என்ன பாட்டு, இதுல என்ன கருத்து இருக்குன்னு எனக்கும் தெரியல. அப்பத்த பாத்தியா அப்பத்தாவ பாத்தியா சாமான பாத்தியா சாமான பார்க்காம என்ன பாட்டு கொலையாக்குறாங்க. அப்புறம் இன்னொரு பாட்டு மாப்ள தூத்துக்குடி அத்தாடி அந்த பாட்டு பாடினா சண்டைக்கு வந்துருவாங்க. இதெல்லாம் ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கு. இப்ப நம்ம கிராமம் தானே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, ஒரு 10 நிமிஷம் சேர்த்து கூட நம்ம செய்வோம். இப்ப பாட்டு அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும். ஆமா, அதுதான் பாட்டு. ஐயா எம்ஜிஆர் ஐயா பாட்டை கேட்டோம்னா ஒரு கொலையா இருக்கிறவன் கூட வீரமா வந்துருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு பாட்டுகளுடைய கருத்து உயிரோட்டம் இருக்கும். சிவாஜி கணேசன் ஐயாவுடைய பாட்டா கேட்கிற மாதிரி இருக்கும். ஒட்டுமொத்த நடிகர்களுக்கு பாடினது யார் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டுக்கே பேரும் புகழ் வாங்கி கொடுத்தவர் ஐயா டி.எம். சௌந்தரராஜன் ஐயா. அவர் தான் பாடி இருக்காரு. எம்ஜிஆர் ஐயானா அந்த எம்ஜிஆர் ஐயா அவருக்கு தந்தாப்புல வாய்ஸை மாத்தி பாடக்கூடியவர். சிவாஜி கணேசன்னா அவருக்கு தந்தாப்புல அந்த வாய்ஸை மாத்தி பாடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பாடல், சிறந்த ஒரு பாடல் ஆசிரியர், சிறந்த ஒரு பாடகர். அந்த அளவுக்கு பாட்டெல்லாம் போட்டாங்க. இப்ப இந்த பாட்டு ஓட்டிருக்காங்க. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்தனாரு. அதுக்கப்புறம் அடுத்த வரியெல்லாம் கேட்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. இந்த பாட்டை எந்த மெட்டில இருந்து எடுத்து போட்டிருக்கா தெரியுமா? அதுதான் எனக்கு பெரிய வேதனையா இருக்கு. என்ன கொத்தனார் வேலை என்ன எவ்வளவு சிரமமான வேலை. கொத்தனார்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்திருக்காங்க. பாட்டை போட்டு ஆமா தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்தனாரு. அவங்க நடு வீட்டுல குத்துனாரு. அந்த மனுஷன் அந்த வீடை கட்டுறதுக்குள்ள வெயில நாயா நின்று தண்ணியெல்லாம் அடிச்சு செங்கலை எவ்வளவு சிரமம். அது அப்படி கிடையாது. அப்ப கொத்தனாரை வச்சு பெருமையால பாடிருக்காங்க. அதுக்கு அடுத்த வரியை கேட்டிருக்கீங்களா? கேட்க முடியாது. அந்த அளவுக்கு பாட்டை போட்டிருக்காங்க. இது எந்த மெட்ல இருந்து போட்டிருக்கா தெரியுமா? குன்றக்குடி குமரையா குறைகளை தீரையா, குன்றக்குடி குமரையா குறைகளை தீரையா, வளமும் நல்ல மனமும் பண்பும் நல்ல அறிவும் சண்முகநாதன் சந்நிதி நான் வணங்கும் சந்நிதி. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்தினாரு. முருகன் பாட்டை கொண்டு போய் குத்துனார் வரைக்கும் போட்டிருக்காங்க. வேற என்னத்தை செய்யுது? காலம் அந்த அளவுக்கு போச்சு. நல்ல சிறப்பான ஒரு பாடல். பாடலை பாடி அன்பு மாமா முருகன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பா சோழ கைதட்டுங்கப்பு. அப்படி கைதட்டி சந்தோஷமா உட்கார்ந்து நாடகத்தை பாருங்க. அரங்கமே அதிரும் அளவிற்கு நந்திக்குப்பாக இங்கே மத்தளத்தை இசைத்து உங்களை எல்லாம் மொழிக்க காட்டுக் கொண்டு இருக்கின்றார் கோடியடி குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி பாசமிகு எனது அன்பு மாப்பிள்ளை எனது அன்பு பிள்ளை டேனியல் ராஜ் அவர்கள். இவரங்க மடைகளை மிருதங்கம் ரோலாக தொப்பிழ்த்த விழா.
ஒரு வாத்தியம், சிறப்பான வாத்தியம். இங்கே பலவாத்திய புகழ் பலவாத்திய மாமன்னன் அன்பு மாமா கே வேளாங்கண்ணி அவர்கள் பலவாத்தியம். வாசிக்க சொன்னா விடிய விடிய வாசிப்பாரு. சிறந்த முறையில் தாளத்தை இசைத்து உங்களெல்லாம் மொழிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் உலக்குடியை சேர்ந்த அன்பு மாமா அர்ஜுனன் அவர்கள். இவரங்க மடைகளை தாளமான சீனு இந்த நாட உலகத்துல கவலை இல்லாத மனுஷன் யாருன்னா தாளம் போறாரு பாருங்க. ஆமா, அவர் தான் கவலை இல்லாத மனுஷன். எப்படி திடீர்னு ஊர்ல கலவரம் நடக்க அடிச்சுக்கிட்டு மண்டையெல்லாம் உடச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி, கம்ப தூக்கிட்டு முதல் மைசூர்கார்ட்ட தான் வருவாங்க. அந்த நேரத்துல மைசூர்கார பார்த்த உடனே பெட்டிக்கார் பெட்டியை தூக்கிட்டு வரது கஷ்டம். ஆமா, முருதக்கார் 3 கட்டையை தூக்கிட்டு வரது கஷ்டம். சரி, ஆர்டர்கார் பேங்க் வச்சு டேப்பை தூக்கிட்டு வரது கஷ்டம். நான் பேக்கை தூக்கிட்டு வண்டிக்கிட்ட போறதுக்குள்ளயும் சட்டக்காலர் பிடிச்சி போடுவாங்க. இந்த போற பாரு பப்புன்கார பைய புறா அப்படி சொல்லி பிடிச்சி போடுவாங்க. ஆனா தாளக்காரருக்கு கவலை இல்லை. என்ன ஊர்ல கலவரம் நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சு வைங்க, அந்த தாளத்தை தூக்கி அன்றாட பையில போட்டு கூட்டத்தோடு கூட்டமா கலந்துக்கிறது. எப்ப நான் பக்கத்து ஊருக்காரன் நாடகம் பார்க்க வந்தேன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறது. அப்ப சீன்லாம் யார் கலத்துவா? அதை விடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா, இருந்த வச்சு இருந்தா பாத்துக்கலாம். ஒளி ஒளி அமைப்பு எங்களது விஜயகுமார் ஒளி ஒளி நிலையம் உரிமையாளர் பி சுப்பிரமணியன் அவர்கள் இங்கே ஒளி ஒளி அமைப்பு அருமையா போட்டுருக்காங்க. ஓகே, சிறப்பான முறையில் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது விஜயகுமார் ஆடியோஸ் அன்பு நண்பர்களுக்கு நன்றி. சிறந்த முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் பாசமிகு அன்பு அண்ணார் நம்ம ஊர் கச்சேரி யூடியூப் சேனல் இருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகத வணக்கம். பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றோம். இப்படிக்கு இளைஞர்கள் அண்ட் காராமோடை கிராம பொதுமக்கள் உங்களை அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றார்கள். நாடகத்தின் அமைப்பாளர் ராஜ நடிகர் சிவகங்கை மாவட்ட வட்டார நாடக நடிகர் சங்க தலைவர் இடையமேலூரை சேர்ந்த MK மலைச்சாமி அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆடல் அரசி எதிர்பார்க்க ரைட்டு அதுதான். என்னடா எல்லாரும் பேரும் சொல்லிட்டானே, இந்த டான்ஸ்கார பிள்ளை வேற சொல்லாம இருக்கானே.
நல்ல பிள்ளையா கூட்டிட்டு வந்திருக்காங்களா இல்ல கிழட்டு முண்டியா கூட்டிட்டு வந்திருக்காங்களா இப்படி உட்காந்து நாடகத்தை பார்க்கலாமா எந்திரிச்சு ஓலாமா எல்லாம் நினைப்பிய எல்லாம் இன்னைக்கு 16 நிறையாத பருவமங்கை நாட்டிய பியூட்டி நடனமயில் நடன சிங்காரி மதுரை மாநகரை சேர்ந்த MSK பவதாரணி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக்கு என்னை விட்டு ஓடி போக முடியுமா முடியுமா நாம் இருவரில் ஒருவரை நீ தெரியுமா தெரியுமா என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா நாம் இருவரில் ஒருவரை நீ தெரியுமா தெரியுமா அண்ணன் போல நடைநடந்து வந்து புரியலையா காத்து கொண்டிருக்கிறேன் மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் சூர்யா பஃபன் காமிக்கு அடையனந்தான் சாப்பாடு நல்ல அற்புதமான ஏற்பாடு வந்த கலைஞர்களுக்கு நல்ல சைவ சாப்பாடு வேணுங்கிறத நல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லி தமராக்கி ஹோட்டல்ல நமது கிராமத்தார்கள் வாங்கி கொடுத்தாங்க. அன்பு கிராமத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம். அடுத்து வரது டான்ஸ்கார் பாப்பா. சரி பாப்பா வரதுக்கு முன்னால இப்பதான் பாவாடை சட்டையை கட்டிக்கிட்டு இருக்கு. இல்லையா அவசரப்படாதீங்க, சீக்கிரம் வந்துரு. ஏன்னா கொஞ்ச நேரம் கரண்ட் போச்சா இல்லையா, அதனால உள்ள தேடிக்கிட்டு இருக்கு இருட்டுல. கரண்ட் வந்திருக்கு, பாவாடை சட்டை கட்டிட்டு இருக்கு. சரி பாப்பா வரதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். சுத்தம் சோறு போடும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆமா நம்ம ஆள்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா, இதை செய்யாதீங்கன்னு சொன்னோம்னா அதைத்தான் நம்ம ஆளுங்க வீம்புக்குன்னு செய்வாங்க. இதுதான் நம்ம ஆள்கிட்ட பிடிக்காத விஷயம். செவுத்துல எழுதி போட்டிருப்பாங்க, இங்கு குப்பையை கொட்டாதீர்கள் எழுதி போட்டிருப்பாங்க. அங்கதான் ஒரு லாரி குப்பையை கொட்டி வச்சிருப்பாங்க. இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள் செவுத்துல எழுதி போட்டிருப்பாங்க. அங்கதான் நம்ம ஆளுங்க வீம்புக்குன்னு சிப்பை திறந்துக்கிட்டு செவுத்துல ஆனாவனா எழுதுறது, ஆனா ஆவனா அப்படின்னு சொல்லி எழுதுறது. அப்ப எதை செய்யாதீங்கன்னு சொல்றோமோ அதைத்தான் நம்ம ஆளுங்க செய்வாங்க. இப்போ ஒன்றும் கிடையாது, நம்ம ஊரை கலையாருங்க சில ஊருக்கு போனோம்னா கொட்டகை போட்டிருப்பாங்க. இந்த கொட்டகை போட்டிருந்தாலே நம்மளுக்கு அல்லே கவ்விரும். இப்போ பெரியவங்களாம் பார்ப்பாங்க, இந்த பப்பு டான்ஸ் முடிஞ்ச உடனே அப்படி ஒரு டீயை சாப்பிட்டு 1க்கு 2க்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி டீயை சாப்பிட்டு அப்படி ஓரமாக போய் 1க்கெல்லாம் போயிட்டு தம்மை போட்டு வந்துடுவாங்க. இந்த சின்ன பசங்க இருக்கா பற்றியில் அங்கே அவ்வளோ தூரம் போக மாட்டாங்க, இருட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயம், ரெண்டாவது சோம்பேறித்தனம். அதனால் என்ன செய்வாங்க, அரங்கத்துக்கு பின்னாடி தான் போகிறது. மூத்திரம் பைய நான் என்ன சொல்கிறேன், பின்னாடி போய் மூத்திரம் பைங்க மண்ணு லவக்குன்னு உறிஞ்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தயவு செய்து யாரும் அரங்கத்துக்கு பின்னால் பேண்டுக்கிட்டு மட்டும் வச்சிடாதீங்க, வாடை தாங்க முடியாது. ஏன்னா பேண்டு வச்சா உறிஞ்சிருமா, வெயில வச்சா கூட காஞ்சி போகும். ஏன்னா ஒரு ஊர்ல நான் அவதிப்பட்டிருக்கேன், மணப்பாறை பக்கம் நாடகம். சரி நாடகம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு சவுக்கு அடி சாட்டடி தான் நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். ஆமா நேற்று தான் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம். அதுல மதுரையில இருந்து நானும் தாள வாசிக்கிற அர்ச்சனை மாமா நாங்க 2 பேர் போயிருக்கோம். சரி நாடகத்துக்கு நடிக்க போயிருக்கோம். அந்த ஊர்ல திருவிழா எப்படி நடத்துவாங்கன்னா வருஷம் நடத்த மாட்டாங்க. ஒரு வருஷம் திருவிழா நடத்துவாங்க, ஒரு வருஷம் கேப் விட்டுருவாங்க. அப்படிதான் அந்த ஊர்ல திருவிழா நடத்துவாங்க. கூட்டம்னால கூட்டம், சரியான கூட்டம் அந்த நாடகத்தை பார்க்கறதுக்கு. 10 மணிக்கு நாடகத்தை ஆரம்பிச்சு கோமாளி வெளியே வந்து அந்த நாடகத்துடைய சிறப்பை சொல்லிக்கிட்டு இருக்கேன். முன்னாடி ஒரு 10-15 பசங்க உட்காந்து நாடகம் பார்க்குறாங்க. அதில் ஒரே ஒரு பையன் மட்டும் வவுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரியா இப்படியே நினைக்கிறியான். யாரு கூட்டத்தில் இருக்கிற பையன் கூட்டத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு. சரி நான் அவன் மூஞ்சியை பார்க்க அவன் ஏன் மூஞ்சியை பார்க்க மாற்றி மூஞ்சியை பார்க்கறான். நான் மேடையில் நின்றுக்கிட்டே என்னடாங்கிறேன். சரி அவன் கூட்டத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஆய் வருதுங்கிறியா, எந்திரிச்சு போட வாட வந்து தொலையும் போடாங்கிறேன். அவன் கூட்டத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு கூட்டம் சரியான கூட்டமா இருக்கு, போறதுக்கு வசதி இல்லைங்கிறியா. சரியான கூட்டம், அந்த கூட்டத்தை தாண்டி அந்த பக்கம் போனாதான் கம்மா. கூட்டத்துக்குள்ள இறங்கி போறதுக்குள்ள லவக்குன்னு பேண்டிட்டான்னு வைங்களேன், அம்புட்டு நார ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது இந்த கூட இருக்கிற பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க. டேய் நம்ம ஊர் திருவிழாவில் கூட்டத்துக்குள்ள நீ தானே பேண்டவேன் அப்படின்னு சொல்லி நம்மளை நக்கல் மசூர் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க. அப்படின்னு சொல்லி புள்ள எவ்வளவோ சமாளிக்க பார்த்தா முடியல. டக்குன்னு யோசனை பண்ணியான், கொட்டைக்கு பின்னாடி இருட்டா தானே இருந்துச்சு, பின்னால போய் வெளிக்கு இருந்துட்டு இந்த நாடக கலைஞர்களுக்கு முகத்தை கழுவுறதுக்கு தண்ணி கூட கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, அதை வச்சு குண்டியை கழுவிக்கும் அப்படின்னு சொல்லி கொட்டைக்கு பின்னாடி போய் பெண்டிருக்காயா, ஒரு கூட பிய வென்றிருக்காயா. வெளிக்கு இருந்துட்டு காலுக்கை கழுவிட்டு முன்னாடி உட்காந்து நாடகத்தை பாக்குறேன் சிரிச்ச முகத்தோட. சரி சரி பிள்ளை சிரிச்ச முகத்தோட உட்காந்துருக்கேன், பிள்ளை எங்கேயோ போய் சரக்க கொட்டிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நிம்மதியா நோட்டீஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
ஆனா கொட்டைக்கு பின்னாடி தான் பேன் இருக்காங்கிற விவரம் எனக்கு தெரியாது. அந்த கொடுமையை எங்க கேட்குறிய. அன்னைக்கு வந்த டான்ஸ்கார பிள்ளைக்கு சாப்பிட்ட பிராய் கொல்லி சேராம அந்த பிள்ளைக்கு வௌத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. இப்பதான் சூர்யானி நோட்டீஸ் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொரு 1/4 மணி நேரம் பேசுவார். கொட்டைக்கு பின்னாடி இருட்டாச்சா இருந்துச்சு, பின்னால போய் வெளிக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் சீனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இவங்க அவசரமா தலையெல்லாம் சீவி சடையை பின்னி அந்த சடைக்கு கீழே மேற்கொண்டு ஒட்டு மசுற வேற பின்னி அதுக்கு கீழே அந்த கத்திரிக்காய் குஞ்சம் அம்மல அந்த குஞ்சத்தை கட்டி இவங்க வெளிக்கு இருக்க போக உட்காந்து வெளிக்கு இருக்க இந்த குஞ்சம் வந்து மண்ணில் புறந்துக்கிட்டே கிடந்திருக்கு. இந்த பிள்ளை யோசனை பண்ணுது, 450 ரூபா கொடுத்து குஞ்சத்தை வாங்கணும், இப்படி மண்ணில் கிடந்து வீணா போகுதே, இந்த குஞ்சத்தை தூக்கி பின்னாடி போடுவோம், முதுகு தாங்கிக்கிறோம் அப்படின்னு அந்த குஞ்சத்தை தூக்கி பின்னாடி ஓட. சரி, ஏற்கனவே பெண்டு வச்சா பாருங்க ஒரு கூட பீ, அதுல போய் இந்த குஞ்சம் பகமானமா உட்காந்துக்கிருச்சு. தவக்கல உட்காந்த மாதிரி லோபக்குன்னு. இந்த பிள்ளைக்கு தெரியல, இருட்டுலையா வெளிக்கு இருந்துட்டு காலையை கழுவிட்டு சீனுக்கு அவசரமா வராகலாம். இந்த டான்ஸ் கரப்புல வந்தா பொதுவா ஒரு சுத்தும் அப்படி சுத்துன அந்த கொஞ்சம் தனியா அந்து பெட்டிக்கார வயல கொஞ்சம், மிருதங்கார வயல கொஞ்சம், ஆடோன்கார வயல கொஞ்சம், தாளக்கார வயல கொஞ்சம். அன்னைக்கு நாங்க வர கிடையாது, தாளக்கார் வந்தாரு. அதனால தான் சொல்றேன், பின்னால போனீங்கன்னா பார்த்து போங்க. நான் போய் பாப்பா அனுப்பி வைக்கிறேன். அடுத்த காட்சி உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுது உங்கள் சூர்யா. அவுட்டு போகுது. மன்னவராம் எங்கள் முக்குளத்தில் தோன்றியதோ தன்னலத்தில் தாயகத்தில் உருவாகி அன்னை இந்த ராணி அருந்தவத்தால் உதித்தவரா முடிசூடா மன்னர் எங்கள் முத்துராமலிங்க தேவரெங்கே, எங்கள் முத்துராமலிங்க தேவரெங்கே, எங்கள் தேவரெங்கே, எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம், எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம், எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம், எங்கள் தேவர் என்ற தெய்வத்துக்கு எங்கள் வணக்கம். எங்கள் முக்குளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடியே ஐயா முத்துராமலிங்க தேவர் புகழை பாடுவோம். எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம், எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம். வீரர் மறவர்களே ஒன்று கூறுங்கள், விண்ணவர் போற்றும்படி புகழை பாடுங்கள். வீரம் வரவர்களே ஒன்று கூடுங்கள், விண்ணவர் போற்றும்படி வாழ்ந்து செல்லுங்கள். ஈடு இணை இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். ஐயா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள், தேவர் சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம், எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம். பிறந்த நாளில் தேவர் பிறந்த நாளில் இறந்த மனிதர் எவரும் இல்லை என்று பெருமையுடன் சொல்வதிலே தவறும் இல்லை என்று. பிறந்த நாளில் தேவர் பிறந்த நாளில் இறந்த மனிதர் எவரும் இல்லை என்று பெருமையுடன் சொல்வதிலே தவறு இல்லை என்று. பேராசையற்ற மனித தெய்வம் தேவர் மகான் அன்று, ஆசையற்ற மனித தெய்வம் தேவர் மகான் அன்று. பிறந்த மண்ணை தொட்டு நாமும் வணங்கிடுவோம் என்று. வணங்கிடுவோம் என்று. எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம், எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம். தேவர் பெயரில் பேரவை என்றோ அமைப்பு இருக்குது, தீய சக்தி எது வந்தாலும் எதிர்த்து நிற்குது. தேவர் பெயரில் பேரவை என்றோர் அமைப்பு இருக்குது என்றும் தீய சக்தி எது வந்தாலும் எதிர்த்து நிற்குது. மானம் காத்த வீர மரவர் வாழ்க வாழ்கவே, மானம் காத்த வீர மரவர் வாழ்க வாழ்கவே. உலகம் ஒட்டு மொத்த மரவரை வணங்கிடுவோமே வணங்கிடுவோமே. எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம், எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம். கள்ளர் மரவர் சேவை நமக்குள் ஒற்றுமை வேண்டும், உள்ளம் தனிலே தேவம் நாமம் வணங்கிட வேண்டும். கள்ளர் மறவர் சேவை நமக்குள் ஒற்றுமை வேண்டும், உள்ளம் தனிலே தேவநாமம் ஓங்கிட வேண்டும்.
ஒருதாய் பெற்ற பிள்ளைகள் போலே வாழ்ந்திட வேண்டும். நாடு போற்றும் நல்லவரவரை வணங்கிட வேண்டும், வணங்கிட வேண்டும். எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம். எங்கள் தெய்வர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம். எங்கள் முக்குளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடிய ஐயா முத்துராமலிங்க தேவர் புகழை பாடுவோம். எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம். எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம். ஹலோ 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 தேவனிப்பட்டியைச் சேர்ந்த செந்தில்குமார் அவர்கள் ஐயாவுடைய புகழை பாடியதற்காக ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பு அப்பா அவர்கள் பேர் சொல்லவில்லை. ஐயாவுடைய புகழை பாடியதற்காக பேர்பா அன்பு அப்பா அவர்களுக்கு நன்றி. ராஜா ராஜா அன்பு அப்பா அவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்கள் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். சில்லறை மாற்றி 10 ரூபா வச்சிருப்ப போல இருக்கு. அன்பு ஐயா அவர்களுக்கு நன்றி. தென்னாட்டு சீமையிலே பசும்பொன்னகர வீதியிலே அன்னை இந்து ராணி பெற்ற அரும் பெரும் தலைவரும் தென்னாட்டு சீமையிலே பசும்பொன்னகர வீதியிலே அன்னை இந்து ராணி பெற்ற ஒரு பெரும் தலைவர் தென்னாட்டு சீமையிலே உமகுட முதல் மகனே எங்கள் முக்குலத்தின் தலைமகனே உமகுட முதல் மகனே எங்கள் முக்குலத்தின் தலைமகனே முத்தமிழின் காவலனே எங்கள் முருகனருள் பெற்ற சிங்கமே முத்தமிழின் காவலனே எங்கள் முருகனருள் பெற்ற தங்கமே தென்னாட்டு சீமையிலே பசும்பொன்னகர வீதியிலே அன்னை இந்து ராணி பெற்ற அரும் பெரும் தலைவரும் தென்னாட்டு சீமையிலே கன்னித்தமிழ் காவலனே எங்கள் கன்னிமொழியானவனே கன்னித்தமிழ் காவலனே எங்கள் கன்னிமொழியானவனே விண்ணிலே இருந்தாலும் இந்த மண்ணிலேயும் மறையவில்லை விண்ணிலேயும் இருந்தாலும் இந்த மண்ணிலேயும் மறையவில்லை தென்னாட்டு சீமையிலே பசும்பொன்னகர வீதியிலே அன்னை இந்து ராணி பெற்ற ஒரு பெரும் தலைவரும் தென்னாட்டு சீமையிலே ராமநாடு கண்ட தங்கமே கவிஞர் ராமமூர்த்தி சொன்ன சிங்கமே ராமநாடு கண்ட தங்கமே கவிஞர் ராமமூர்த்தி சொன்ன சிங்கமே முத்துராமன் என்ற தங்கமே எங்கள் மூவுலகம் போட்டு சிங்கமே முத்துராமன் எங்க தங்கமே எங்கள் மூவுலகம் போட்டும் தங்கமே தென்னாட்டு சீமையிலே பசும்பொன்னகர